அப்பா ஒரு நாள் காலமானார். தேசிகன் மூத்த மகன் என்பதால் உடனே புறப்பட சித்ரா குழந்தைகளுடன் வர தேசிகனின் தம்பி தங்கை அண்ணி சாரு உள்ளே வரக்கூடாது என தடுத்து விட்டார்கள். அப்பாவை கை நீட்டி அடித்த சித்ரா அவர் உடலை பார்க்க கூடாது என அம்மா தடுத்து விட்டாள். தம்பி தங்கைகளும் அதில் தீர்மானமாக இருந்தார்கள். அந்த வீட்டுப்படியை சித்ரா மிதிக்க கூடாது என குடும்பமே ஒருமனதாக கூவியது. அப்போது சாரு கல்லூரி படிப்பை முடித்திருந்த நேரம். மனைவி அருகில் இல்லாமல் கணவன் காரியங்களை செய்யக்கூடாது என சாஸ்திரம் சொன்னதால் ஒரு தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட தேசிகன் விலகி தம்பியை செய்ய சொல்லிவிட்டார். உறவுகள் கடுமையாக பேச தொடங்கிவிட்டார்கள். பெத்தவங்களுக்கு கொல்லி போடுறது பெரும் பாக்கியம், 1000 யாகங்கள் செய்த பலன். ஆனா பொண்டாட்டி காரணமா தேசிகன் அதை இழந்துட்டானே, சொல்லாதவர்கள் பாக்கி இல்லை. பேய்க்கு வாக்கப்பட்டா புண்ணியம் எப்படி கிடைக்கும்? சாருவால் தாங்க முடியவில்லை. அம்மாவை இழுத்து கொண்டு உடனே புறப்பட்டாள். அத்தனைக்கும் காரணம் சாரு. அவளை அடித்த மாமனாரை சித்ரா அடித்ததால் இன்று கணவனுக்கு தண்டனை. பெற்றவருக்கு கொல்லி போடும் பெரும்பேறு கை நழுவி விட்டது. சாருவால் அதற்கு மேல் இருக்க முடியவில்லை. அம்மாவை இழுத்து கொண்டு புறப்பட்டாள். அப்பாவும் சங்கரும் 16 நாட்கள் காரியம் முடியும் வரை அங்கே இருந்தார்கள். முடிந்து கண்ணீருடன் சகல பேரிடமும் மன்னிப்பு கேட்டு புறப்பட்டார்கள். வீட்டுக்கு வந்ததும் இருவரும் ஒரு குளியலை போட்டார்கள். அப்பா அழுதார். சாரு அருகில் வந்தாள். இன்னும் அழுது ஓயலையாப்பா? அவர் பதில் பேசவில்லை. சங்கர் அருகில் வந்தான். அவர் அழுக வாழ்நாள் முழுக்க ஓயாது சாரு. வாழ்க்கையில எல்லா தகுதிகளும் இருந்து எத்தனை பெரிய புண்ணியத்தை அப்பா இழந்திருக்கார் தெரியுமா? அதுக்கு காரணம் முதல்ல நீ. உன்னை தாத்தா அடிச்ச காரணமா அம்மா தாத்தாவை அடிச்சாங்க. எந்த வீட்லயாவது இது நடக்குமா? அம்மா செஞ்ச மிகப்பெரிய பாவத்துக்கு தண்டனை அப்பாவுக்கு. பாட்டி போனாலும் அப்பாவை கொல்லி போட விட மாட்டாங்க. இது அப்பாவோட வாழ்நாள் ஏக்கம். இந்த கண்ணீர் வற்றாது. சாவு வீட்டுக்கு வந்து நம்ம அம்மாவை அவமானப்பட்டது உன்னை சுடலையா? அம்மாவுக்கு இது தேவைதான். அன்னைக்கு செஞ்ச பாவத்துக்கு இன்னைக்கு தண்டனை. ஆனா அப்பா பாவம், எந்த தப்பு செய்யாம தண்டனை, ஆயுள் தண்டனை. அங்க வந்த அம்மா தன் தப்புக்காக கண்ணீர் விட்டு பாட்டி காலில் விழுந்திருந்தா கூட மன்னிப்பு கிடைச்சிருக்கும். விடு சங்கர், உன்னை தெரிஞ்சுக்கோ. கணவன் மனைவி பந்தம் உடல் ரீதியான பந்தம் மட்டுமில்ல, ஆத்ம ரீதியான பந்தமும் கூட. வாழ்றவங்க சாபத்தை கோபத்தை விட பிதுர்கள் சாபம் சும்மா விடாது. ஒருத்தர் செய்யற குற்றத்துக்கு அவங்க வாழ்க்கை துணை அபராதம் செலுத்தியே ஆகணும். நான் இப்ப அபராதம் செலுத்துற காலம் விட்டுருப்பா. சாரு மேல குறை சொன்னா உங்க அம்மா கட்டின புருஷனு கூட பார்க்காம என்ன கூட அடிப்பா. வேலையை பாரு. அப்பா, எங்க அம்மா அவமானப்பட்டதுக்கு என்ன பதில்? சாரு சீர அவளை இழுத்து கொண்டு உள்ளே வந்தான் சங்கர். போதும் சாரு, உன்னால நிறைய உறவுகளை இழந்தாச்சு. அப்பாவையும் இழந்தா நஷ்டம் எனக்கு தான். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இதுதான் அம்மா மகளின் குணம். அப்பா அன்று அடங்கிவிட்டார். மகன் இன்று அடங்குவானா? சாரு வீட்டுக்கு வந்து முதல் 1 மணி நேரத்துக்கு எதுவும் பேசவில்லை. யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை. மாமா அத்தை இதுல தலையிடவே இல்லை. ஒரு கட்டத்துல கீர்த்தி உள்ளே வந்தாள். அண்ணி, எனக்காக நீங்க அவமானப்படுறீங்களா? திரும்பினாள் சாரு. இத பாரு கீர்த்தி, என்னை அவமானப்படுத்த யாருக்கும் தைரியம் இருக்கு? ஒரு கல்யாண பேச்சுனா சில சமயம் சுமூகமா இருக்கும், பல சமயம் சின்ன இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அதை கடக்கத்தான் வேணும். நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஹரி உள்ளே வந்தான். இத பாரு சாரு, நீ தேவையில்லாத உறுதிமொழிகளை கீர்த்திக்கு தராத. ஏற்கனவே தந்திருந்தா அதை நிறுத்திக்கோ. காரணம், சாரு குடும்பத்து பெண்ணு எனக்கு வேண்டான்னு என் முகத்துல அடிச்சாச்சு சங்கர். இதுக்கு மேல கீர்த்திய கல்யாணம் செஞ்சுக்கோன்னு நாம ஏன் அவனுக்கு கெஞ்சணும்? கீர்த்திக்கும் இது அசிங்கம், புரிஞ்சுக்கோ. கீர்த்தி முகம் மாறிவிட்டது. அழுகையில் அது கோணலாக. சாரு கடுப்பாகிவிட்டாள். இத கையால எனக்கு தெரியாதா? அவளுக்கு நேரையே இதை சொல்லுவீங்களா? அவளுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும் சாரு, மறைக்க முடியுமா? அண்ணி, உங்க அண்ணே அப்படி சொன்னா நான் வேண்டான்னு தானே அர்த்தம். இத பாரு கீர்த்தி, இங்க எதுவுமே சத்தியமோ வேத வாக்கோ இல்ல. ஒரு கோபத்துல என்ன வேணாலும் பேசலாம். அண்ணனை கேட்காம சம்பந்தம் பேசனா நாள் குறிச்சதால அவனுக்கு கோபம். கீர்த்தி எனக்கு வேண்டான்னு அவன் சொல்லல. சாரு குடும்பத்து பொண்ணு வேண்டான்னு சொல்லியிருக்கான். ரெண்டும் ஒண்ணுதானே அண்ணி. என் மேல உள்ள கோபம் குடும்பத்து மேல பாஞ்சிருக்கு.
இவரும் தான் அவமானப்பட்டிருக்காரு. அதுக்காக அந்த படியை இவர் மிதிக்காம இருக்க முடியுமா? சாரு, இது சங்கரோட வாழ்க்கை. நம்ம ரொம்ப அத்துமீறினா அது நியாயமா இருக்காது. விட்டுரு. நீங்க இதுல தலையிடாதீங்க. கீர்த்திக்கு நான் வாக்கு தந்திருக்கேன். அதை எப்படி நிறைவேற்றணும்னு எனக்கு தெரியும். இது என் பிறந்த வீட்டு சங்கதி. இதை எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா ரேவதி உள்ளே வந்தாள். கீர்த்தியோட அப்பா அம்மா நாங்க. எங்க மகளை பொறுத்த வரைக்கும் எந்த மரியாதையும் எங்களுக்கு இல்ல, உரிமையும் இல்ல. இப்ப அந்த பட்டியல்ல நீயுமா ஹரி? கீர்த்தி, உங்க அம்மாவுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? அம்மா, நீ இதுல தலையிடாத. அண்ணி தன் பிறந்த வீட்டில் அவமானப்பட்டும் என் ஆசையை நிறைவேற்ற போராடுறாங்க. அவங்க பார்த்துப்பாங்க. ஓ, அவமானப்பட்டது உங்க அண்ணி மட்டும்தானா? நடக்கட்டும். எங்களுக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்லையே. உங்க அண்ணே தன் காரியம் நடக்க செருப்படி படவும் தயங்க மாட்டான். இப்ப நீ நடத்துங்கடி. இதெல்லாம் தாண்டி சங்கர் உன் கழுத்துல தாலி கட்டினா எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. நாங்க செல்லா காசு பேசுற தகுதி எங்களுக்கு இல்லை. பெத்த பொண்ணு வாழ்றது உனக்கே பிடிக்கலையா? நிறுத்தடி. நீ வாழ்றது சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்கிற சக்தி உனக்கு இல்லைன்னா அப்புறம் உன் விருப்பம். ரேவதி, நீ ஏன் தேவையில்லாம பேசுற? அப்புறமா அவங்க அம்மா தன் மாமனாரை அடிச்ச மாதிரி இங்க மாமியார் நீ அடி வாங்கணுமா? அங்கேயாவது கூட்டிட்டு போக ஒரு தம்பி இருந்தான். நமக்கு தான் நாதி இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட்டா அச்சத்தை தூவிட்டு சாப்பாடு போட்டா சாப்பிட்டு வருவோம். மத்தியான சமையலை முடிக்கிற வேலையை பாரு. ரேவதி உள்ளே வந்து விட்டாள். இதை பாருங்க, உங்க தங்கச்சிக்கு நான் நல்லதை நினைக்கிறேன். இவங்க இப்படி பேசுறாங்க பாருங்க. ஹரி எழுந்து உள்ளே போனான். அம்மா, சாப்பாடு ரெடியா? நான் வெளியில போகணும், பசிக்குது. 17 வடையும் 4 ரவா தோசையும் சாப்பிட்டும் உனக்கு பசி அடங்கலையா ஹரி? மானத்தை விட வயிறு ஒசத்தின்னு நினைக்கிற நீ எப்படி ஏன் வயிற்றுல பிறந்த? ஹரி அதை பொருட்படுத்தவே இல்லை. வீடு திரும்பிய சங்கர் யாரிடமும் பேசாமல் உள்ளே போய்விட்டான். 10 நிமிஷங்கள்ல அப்பா அழைத்தான். அவர் போனார். நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மெரினா பீச்சுக்கு வாங்கப்பா, கண்ணகி சிலைக்கு பக்கத்துல. ஏப்பாங்க, என்ன விசேஷம்? அதை அங்க சொல்றேப்பா. அம்மா உள்ளே வந்தாள். அப்பா மகனுக்கு மத்தியில என்ன ரகசியம்? அம்மா மகள் மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்துற ரகசியம் எதுவும் இல்லம்மா. சரி, சாப்பிடவா? நான் வெளியில சாப்பிட்டாச்சுமா. அப்பா, நீங்க சாப்பிட்டுட்டு மொட்டை மாடிக்கு வந்துடுங்க, பேசணும். ஏன், நான் வரக்கூடாதா சங்கர்? வேண்டாமா. உன்கிட்ட எதை பேசினாலும் உடனே அது சாருவுக்கு போயிடும். என் வாழ்க்கையில அவ தலையிடுறத நான் விரும்பல. அவ உன் கூட பொறப்புடா. கூடவே இருந்து குளிப்பறிக்கிற பொறப்பு. போதுமா, நீ வேலையை பாரு. உன் மகள் சொல்றதை கேட்டு நீ குடும்பம் நடத்து. நான் தலையிடல. ஆனா ஏன் பர்சனல் முடிவுக்குள்ள அவ தலையிடக்கூடாது. தீர்மானமா சொல்லிட்டேன். மறுபடியும் கீர்த்திக்காக அவ வருவா. தான் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அவ ஓய மாட்டா. இது சாருவோட பிறவி குணம். அவ முடிவுகள் என்கிட்ட செல்லாது. நீ அவளுக்காக போராடினா நம்ம பந்தமே அறுந்து போகும். நீ இத்தனை சீரியஸா யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன? சாரு உனக்கு எந்த கெடுதலும் செய்யலையே. எனக்குன்னு என் வாழ்க்கையில சில தீர்மானங்கள் இருக்குமா? அதை நான் தான் முடிவு செய்யணும். நமக்குள்ள உறவு நல்லா இருக்க நான் விரும்புறேன். நீ எனக்கும் கொஞ்சம் அம்மாவா இரு. அப்பா, மாடிக்கு வாங்க. அவன் நடக்க அப்பா பின்தொடர. ஏன் அவ இப்படி இருக்கான்? சாரு காரணமா என் எல்லா சொந்தங்களையும் நான் இழந்தேன். ஆனா என் மகனை இழக்க தயாரா இல்ல. அவர் நடக்க சித்ராவுக்கு முதலாக பயம் வந்தது. அப்பா மகன் இருவரும் ஸ்ட்ராங்காக இருப்பது நன்றாக புரிந்தது. இருவரும் மொட்டை மாடிக்கு வர, என்னடா சங்கர், ஏதாவது பிரச்சனையா? இல்லப்பா, என் தோழி கல்பனா, என் மேலதிகாரி, என்னை விட 3 வயசு மூத்தவங்க, விவாகரத்து ஆன பெண்மணி என தொடங்கி அவளது குணாதிசயங்களை விவரித்து, நம்ம வீட்டு பிரச்சனைகளை நான் பகிர்ந்துக்கிற ஒரு நல்ல சிநேகிதி. அவங்க கிட்ட சமீபத்தில் நடந்த குழப்பத்தை முழுசா சொன்னேன். அவங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க. அதான் நாளைய சந்திப்பு. உனக்கு ஒரு நல்ல பெண்ணா அவங்க பார்க்கட்டும். கீர்த்தியை வச்சு ஏன் சாரு திமிரை அடக்க முடியாதுன்னு அவங்க கேட்டாங்க. அதில் எனக்கு விருப்பம் இல்லைப்பா. இதை நானும் யோசிச்சேன் சங்கர். இல்லைப்பா, கீர்த்தியை அம்மாவும் சாருவுமா சுலபமாக அடக்கிடுவாங்க. வெளியிலேருந்து நல்ல திடமான ஒரு பெண் வரணும். இவங்க கொட்டத்தை அடக்கணும்ப்பா. உன் விருப்பம் அதுனா எனக்கு தடையில்லை. என் ஒத்துழைப்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் சங்கர். அது போதும்பா. அம்மா ஒட்டு கேட்க மாடிப்படியில் நிற்கிற வாய்ப்பு இருக்கு. இப்போ பாருங்க.
அவன் கையில் வைத்திருந்த பள்ளியை மாடிப்படியை நோக்கி அவன் வீச அங்கு நிற்கும் சித்ரா மேல் அது விழ அவள் அலற அப்பாவை பார்த்து கண்ணசைத்து ஓடி வந்தான் சங்கர். அம்மா ரப்பர் பள்ளியை உதறி நிமிர சங்கர் நின்றான். நீ ஒட்டு கேட்க நிப்பன்னு தெரிஞ்சுதான் நான் ரப்பர் பள்ளியை போட்டேன். அம்மா, நீ நேர்மையான பெண்மணி. ஆனா உனக்கு சகல கள்ளத்தனத்தையும் கற்பிச்சு உன்னையும் தன்னை போல ஒரு கிரிமினலா ஆக்கி வச்சிருக்கா உன் பொண்ணு. அவன் கீழே வந்து விட்டான். இரவு அவன் தூங்கினான். ஆளுக்கு ஒரு சிந்தனையுடன் பெரியவர்கள் உறங்கவில்லை. காலை சீக்கிரமே எழுந்து அவன் புறப்பட வழக்கு போல குழந்தைகளை இங்கே விட வந்தான் ஹரி. மாப்பிள்ள, எனக்கு உடம்பு முடியல, பசங்களை கூட்டிட்டு வர உடம்புல தெம்பில்ல, இன்னைக்கு நீங்க பாத்துக்கோங்க. மாமா, 2 பேருக்கும் ஆபீஸ். உங்க அப்பா இருக்காரே மாப்பிள்ள, அவங்களும் பொறுப்புகளை பகிர்ந்துக்கிட்டோம். எங்களுக்கும் வயசாகுதில்ல. ஹரி இதை எதிர்பார்க்கவில்லை. என்னங்க, நான் சமாளிச்சுக்கலாம். குழந்தைகளை மாப்பிள்ள விட்டுட்டு போகட்டும். அப்ப நீ போய் கூட்டிட்டு வா சித்ரா. ஸ்கூல் தூரமாச்சே. எனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? நீங்க காலையில பைக்ல விட்டுட்டு ஆபீஸ் போவீங்க. உங்க ஆபீஸ் பக்கம் மத்தியானம் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவீங்க. இன்னைக்கு என்ன கஷ்டம்? என்னால முடியாது, நீ தாராளமா செய். இன்னைக்கு பசங்க ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இங்கேயே இருக்கட்டும் அத்தை, எனக்கு நேரமாச்சு. வெளியே வந்தான் சங்கர். ஹரியை வாங்க என அழைக்காமல் உள்ளே போக ஹரிக்கு முகத்தில் அடித்த மாதிரி ஆகிவிட்டது. சங்கர், உன் கோபம் இன்னும் போகலையா? எனக்கு பேச நேரமில்ல ஹரி, புறப்படுங்க. ஹரி இன்னும் பலமாக அடிபட்டான். வாசலில் இறங்கி நடக்க சித்ரா ஓடி வந்தாள். மாப்பிள்ள, காஃபி சாப்பிடாம போக மாட்டீங்களே, உள்ள வாங்க. இல்லத்த, சங்கர் என்ன பேசுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் தங்கச்சி கீர்த்தி சங்கரை கட்டிக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தல. இது சாருவோட கருத்து.